ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சுண்டல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற சுண்டல் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே சுண்டல் வெந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா குக்கர்லன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக வெந்துடும். இப்போ நல்லா சுண்டல் வெந்துடுச்சு பாருங்கள். ஓப்பன்லேயும் சீக்கிரமாக வேக வச்சிடலாங்க. நல்லா மட்டும் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். இப்போ குழம்பு செஞ்சிடலாங்க. பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு 10லேருந்து 15 போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமேட்டு நான் நல்லா ஒரு பெரிய உருளைக்கிழங்கா இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தோல்லாம் சீவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக. சின்ன உருளைக்கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா 2 உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கினதுக்கு அப்புறமேட்டு உருளைக்கிழங்கு சேர்த்திங்க அப்படின்னா வெங்காயம் ரொம்ப ஒரு மாதிரி டார்க் கலரில் ஆயிரும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அடுத்து கருகிற மாதிரி ஆயிரும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு உடனே உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. வெங்காயம் கரெக்டாக வெந்துடும், உருளைக்கிழங்கும் கரெக்டாக வெந்துடும். மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இல்லை 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்றலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு 3/4 பதம் வரைக்கும் வெந்திருக்கணும். அதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம்ல அது சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனது. 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அரைச்சது, வீட்டிலே அரைச்ச மசாலாத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசலாம் போக்கத்தட்டிக்க நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த டைமில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லாட்டா மசாலா கருகி போனாலும் போயிடும், ஒரு மாதிரி கரிஞ்ச வாடை வந்துடும். அதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி நம்ம சுண்டல் அவிச்சு எடுத்தோம்ல அதில் இருக்கிற தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது எதுக்காகனா உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு மசாலாவோட பச்சை வாசனையும் போகிறதுக்காண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து ஓரளவுக்கு வத்திருச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, பத்தலைட்டா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாமா? நான் அரை கைப்பிடி அளவு, ஒரு கை ஃபுல்லாக இல்லை கூட இல்லை, அரை கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு அதிலே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதனால் தேங்காய் அரைக்கும் போது சுண்டல் போட்டு அரைக்கணும் அவசியம் இல்லை. அப்படி வேணும் உருளைக்கிழங்கு போடலை அப்படின்னா நீங்கள் இதில் தேங்காய் அரைக்கும் போது ஒரு 10லேருந்து 15 போல் சுண்டல் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது எப்படின்னா வேக வச்சு அதுக்கப்புறமேட்டு எடுக்கிற சுண்டல், பச்சை சுண்டல் இல்லைங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தேங்காயோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும்.
டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு உரப்புலாம். அப்படி பத்தலை அப்படின்னா இந்த டைமில் கூட சேர்த்துக்கிறலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.